இதோ இந்த கரண்ட் பில்லை கட்டணும். ஓகே சார். போயிட்டு வரீங்க. இதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா? சொன்னா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, நான் கட்டிடுறேன். தேங்க்யூடா. டாக்டர் சங்கீதா விஸ்வநாதன் வீடா? இந்த சைடு இருக்கு. அப்படியே சோத்துக்கு அப்படியே திரும்ப முதல் வீடு தான் டாக்டர் அம்மா வீடு. ரொம்ப தேங்க்ஸ். போலாம். அண்ணே ஏய் என்னப்பா? வணக்கண்ணே. சரி நீ போ. வந்து வணக்கம் வைக்கிறேண்ணே. ஒன்றும் கூட சேர்ந்து என்னையும் கறி மூட்டை தூக்கி விட்டுறடாப்பா. உனக்காக தாண்டா இதெல்லாம் செய்கிறேன். ஏகப்பட்ட வேலை இருக்கு. எவ்வளோ பிஸி தெரியுமா? போயிட்டு அப்புறம்டா. ஏய் அப்படி இருந்துக்கிட்டு பேசுறான் பாரு பேச்சு. உங்களெல்லாம் கக்கூசுகள் கூட வச்சுக்க மாட்டாங்கடா. ஏய் போனிய பெரிய போட்டு அந்த பையன் கொடுத்துட சொன்னேன்ல, கொடுத்துட்டு வரலாம்ல? போப்பா, ரொம்ப டயர்ட் ஆகுது, அப்புறமா போறேன். என்ன டயர்டா? என்னமோ 4 வீட்டு இடிச்சு கட்டின மாதிரி டயர்டா. மூஞ்ச பாரு, தலையில முடியா மூஞ்சல முடியான்னு தெரியாம எறா போய் கொடுத்துட்டு வாடா. போடுற எறா. போறேன்டா. டேய் என்னடா சொன்ன? போறேன் டாடின்னு. போறேன் டாடியா? டேய் புள்ளலன்னு உன்னைய படுக்கு போட்டு கேட்கல யான்னு கேளுடா. போயா நீ அயன் பண்ண மாதிரி தான் இருக்கு. இப்படி ஏதாவது வேலை பார்க்குறானா? எத்தனை நேரம் எங்கேயாவது கோயில் எடுக்கணும்னு சுற்றிருக்கலாம். பிள்ளை ஆச்சதும் அப்படி வந்ததும் அப்படி. யாரு? வாங்க சார். என்னாச்சு உங்க வண்டி நேரத்து வண்டி எடுத்துருக்கீங்க? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சரி அதை விடு. மாணிக்கத்துக்கு இப்போ எப்படியா இருக்கு? பரவாயில்ல சார், ஏதோ பைபாஸ் ஆப்ரேஷனா சார். இந்த பசங்க காசுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் செஞ்சுட்டா சரியா போயிடுன்னு சொல்றாங்க சார். பாவம், நல்ல மனுஷன். சரி உன் பையன் எங்கயா? இப்பதான் கறி மூட்டை எடுத்துக்கிட்டு அண்ணன் கடைக்கு போக சொன்னேன். டே இங்கே தான் இருந்தானா? ஏய் ஐயா சுத்தன பசங்களாச்சே, இங்கேயே சுத்துறானுங்க. நீயா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஒன்றும் இல்லை. எங்க போற? பெரிய கடை கறி கொடுக்கும். சரி வந்து உட்காரு. நீ கிளம்பு, நான் நடந்து வைக்கிறேன். பரவாயில்ல வா, வந்து உட்காரு. நான் டிராப் பண்றேன் வா. அப்போ நான் தான் ஓட்டுவேன். ஏன்? இல்லை நான் வரமாட்டேன். சரி ஓகே. திரும்பி பார்க்காம உட்காரேன். உட்காருமா. பார்க்காதனா பார்த்துட்டான். உட்காருமா. இவனுங்க நம்மள தான் ஃபாலோ பண்ணுறானுங்க. தேவையில்லாமல் ரேணுக்கு வேற மாட்டிக்கிட்டான். யார் அவங்க? அவனுங்க என்ன தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ திரும்பி பார்க்காம வா. சீக்கிரம் போ.
உலகத்தில் என்ன நடக்குது என்ன நடக்கல எதுவுமே தெரியாமல் நல்லா பண்ணி மாதிரி தின்னுட்டு தூங்குது பாரு எர்ம மாடு. போலீஸுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனாலும் இதுலேயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது. டேய் துரை, நீ வளர்ந்துட்டடா. பத்தாது, இன்னும் இன்னும் வளரணும். மினிமம் ஒரு இடத்துல 20 நாள் ஆச்சு நம்ம தங்குவோம். ஆமாம் இங்கே என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. ஏன்னே தெரியல. நம்ம சீக்கிரம் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ ஸோ ஒன் செகண்ட் பாஸ். ஹலோ, நான் மாறி பேசுனேன். சொல்லு மாதிரி. கரெக்டாக அவனை அடிக்கும் போது நடுவில் எவனோ ஒருத்தன் பூந்து செம்ம தாளிச்சிட்டானே. கரிய பூசிட்டானே. வாங்கிறது 10 போல இருக்கு. ஓ அப்படியா? சரி சரி சரி, கட் பண்ண, நான் அப்புறம் பேசுகிறேன். என்னடா மண்டையிலேருந்து குருவியாக பிறக்குது, கண்ணெல்லாம் உருண்டையாக இருக்குது. நத்திங் பாஸ், நத்திங் பாஸ். ஒருவேளை பேக் எது மாறி இருக்குமோ? அவசரப்பட வேணாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னவோ ரொம்ப அன்ஈஸியாக இருக்கு. எல்லாமே தப்பு தப்பு. ஃபோனில் யாரு? ஏதோ ராங் நம்பர் பாஸ். பார்க்காமலே சொல்கிறேன். இந்த டைமில் வரும். ஃபோனை கையில் கொடுடா. கூட போன எடுக்க மாட்டேங்கிறான். பாஸ், டேய், என்னடா அறிவேலை என்கிட்டயே காட்டுறியா? என்ன ஏமாத்திட்டு எவ்வளவு தூரம் போலாம் நினைச்ச? போலீஸ்காரன் தெரிஞ்சும் காசுக்கு பதில் கறி மூட்டை கொடுக்குறியா? இன்னும் 1 hour டைம் தரேன், டிசைட் பண்ணிக்க. பாஸ், நம்ம பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே காலி பண்ணோம். பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ். இறங்கும் போது என்னையும் சேர்த்து இறக்குனேன், தொலைச்சிடுவேன். எதுக்கு வர சொன்னா? மூட்டை ஒருவேளை என்ன வேணாம் டீம் அடிச்சிட்டானோ? டேய் சொல்றா. ஆமா, என்ன இல்ல பசங்களா இங்க? பிரச்சனை ஆயிடுச்சு. சொன்னேன்ல, அந்த கேட்டுக்கு வெளியே இருந்த பசங்க ஆமா, நந்தாவை போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. நான் சும்மா விடுவேனா? மொத்தத்தையும் பெருக்கிட்டேன். நந்தா கையில் இந்த மூட்டை இருந்துச்சு. உன்கிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும், என்கிட்ட இருந்தா பிரச்சனையாகும். அதே உன்கிட்ட இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அதை விடு, ஆதி நந்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். நானும் போறேன். மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். டேய் சொல்றா. பார்த்து. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேண்ணா. ஆடு கசாப்பு கடைக்காரர் தான் நம்புமா. கண்டிப்பா காசு தான். பேசாம கிளம்பிடலாமா? அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சு.
டேய் அட வா பாண்டி, என்ன விஷயம்? ஜெயில இருந்து ஒரு பையன் தப்பிச்சு வந்திருக்கான். அவனை தப்பிக்க விட்டுதான் நீ தானாமா? எதுக்கு சிரிக்கிற? பின்ன ஜோக் அடிச்சா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஜோக் அடிக்கிறாங்களா? ஒருத்தன் தப்பிச்சு போயிருக்கான், அவனை நீ தான் வெளியே கொண்டு வந்திருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜோக் அடிச்சுன்னு சிரிக்கிறேன். யோ, தப்பிச்சு போனவன் எங்கேயோ போயிருப்பான். அவனை கூட்டிட்டு வந்து நானா இங்க வச்சிருக்கேனா? நீ அவன் கூட பேசுறதை யாரோ பார்த்தாங்களா? போதுமா? யாரு பார்த்தாங்களா? மொட்டையா சொல்லாத, யாரு பார்த்தாங்கன்னு சொல்லு. ஏசியே ஃபோன் பண்ணி சொன்னாரு, அதனால தான் கிளம்பி வந்தேன். ஹலோ சொல்ற. சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அவனுக்கு சரியாக வர மாதிரி தெரியல. சரி, வந்தது வேஸ்டா போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. சார், அது என்னோட வேலை. சார் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ள அப்படியா? உண்மையை தான் சார் சொல்கிறேன். நம்பிட்டேன். நினைச்சதை விட சீக்கிரமா முடிஞ்சிருச்சுல்ல? சார் 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 வேணாம் சார். சார் பணம்டா, இந்தா நீ வச்சுக்க. நான் சேர்த்து வச்சது இனி உனக்கு உதவும். இந்த பாரு, என் கண்ணிலே படக்கூடாது. கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. கிளம்பு. சார், ஆ, பசங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. சார், உன்னை என்ன சொல்லிங்க கூட்டிட்டு வந்தேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ, வரேன் சார். எது உன்னுடையதோ அது உனக்கே. சும்மா சொன்னாங்க. ஒருவேளை இதுவும் கரிய பூசின மாதிரி ஆயிடுமோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. அது வேற, இது வேற. என்ன ஒரு ஜாக்பாட். அடிச்ச பணமும் கிடைச்சிருச்சு. இதை அவ கூட்டிட்டு வந்ததுலயும் லாபம். குமாரை போட்டு குமர்னதுல அவனும் ஒரு அமௌண்ட் கொடுப்பான். செட்டில் ஆயிடலாம். பணத்தோட வாசனையே தனியா இருக்க. எவன் ஏன் கண்டுபிடிச்சான் அதெல்லாம்? இப்படி ஏமாத்திட்டானுங்க. கடந்த 3 வார காலமாக தீவிரமாக தேடிக்கொண்டிருந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இன்று கோயம்புத்தூரில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வைத்திருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் தாங்கள் இடைத்தரகர்களாக மட்டுமே செயல்பட்டதாக போலீஸ் விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் ஆரோக்கியராஜ், பேரின்பன் ஆகியோர் தீவிரமாக செயல்பட்டதாக தெரிகிறது. எல்லா பொருளையும் எடுத்து உள்ள இருக்கிறது உள்பட பேக் பண்ணி ரெடியா வை. இன்னும் 2 மணி நேரத்துல இந்த இடத்த காலி பண்ணி. இவன் புத்திசாலித்தனம் நினைச்சு முட்டாள் வேலை பண்ண பிணைய பாத்தியாடா. சாரி பாஸ். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாஸ், போகும்போதான் வருமா பாஸ்? வரும்போது தண்டா போக முடியும். எல்லாம் எதுனால வந்ததுடா? அந்த பொண்ணை அப்படியே சொல்லிச்சுடா. மாட்டி விட்டுறான். கரெக்டாக மாட்டி விட்டான் பாத்தியா? உடனே கிளம்பி ஃபிளாட்டுக்கு வா. ஒரு முக்கியமான கேஸ். சரி, நான் வரேன். வை. ஹலோ. டேய் சங்கு, சொல்றா. பேசாம கிளம்பிடலாமா மச்சான்? பெஸ்டா. டேய், என்னடா? என்னை விட்டு என் உயிர் போனாலும் போவோம், பாச விட்டு போக மாட்டேன்டா. ஐயே, பேசாம போடா. டேய், என்னடா பாக்குற? என்னாச்சு? சார், வாங்க சார், உட்காருங்க. டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ். பெனாயில் கொடு. என்னடா வாங்கினது பத்தலையா? இன்னும் வேணுமா? சார், எனக்கு பேராசலம் கிடையாது சார். பாவம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவங்க கொடுங்க சார். டேய், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாரி வாரி கொடுக்கற கர்ணன்டா சார். அப்படியா? டேய், இத முதல்லயே சொல்ல கூடாதா? பரவாயில்ல, இப்ப வாங்கிக்கங்க. கொடுங்க சார். இருங்கடா, 2 பேருக்கும் தருவேன். பொறுமையா வாங்க.
அடிக்கிறீங்க? இதான் சுத்தி சுத்தி அடிக்கிறதா சார்? ஆ, இது சுத்த விட்டு அடிக்கிறது. சார் வேணாம் சார். டேய் ரெடி சார், என்ன நான் ரெடி. என்ன பெட்டு படமா எடுக்க போறாங்க? இல்ல சார், உங்களுக்கு தான் துணி போடுறது பிடிக்காது சார். உன்னை எப்படி பார்த்தாலும் பிடிக்காதடா. போடுறா போடு. டேய் கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னடா ஆ? அடடே, வாங்க 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 வாங்க. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? எஜுகேட்டட் ஃபேமிலி. லிட்டில் பிட். 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். திருட்டு நாய்க்கு படிப்பு எதுக்குடா? தேவைப்படுதே. தேவைப்படுதா? ஆ தட்டுமா? சார், உங்களுக்கு தேவையானதையும் வாங்கிக்கிட்டு இப்போ எங்ககிட்ட இருக்கிறதையும் பிடிக்கிக்கிட்டு வேணாம் சார். உங்கள் போலீஸ் புத்திக்க எங்ககிட்ட காமிக்காதீங்க. புத்திசாலி மாதிரி பேசுற. மாதிரி இல்லை சார். புத்திசாலி தான். அடிங் சார், போலீஸ்கார மேலேயே கைய வைக்கிறியா? நல்லா புரியுங்க டேய் நீ எல்லாம் இப்பதான்டா கிரிமினல். நான்லாம் டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே கிரிமினல். தூக்கி ஜெயில போடு சார். தூக்கில போடுங்க சார். மாட்டேங்கிறான். டேய் நான் உங்க எல்லாருக்கும் பாஸ்டா. ஐயா பாஸ், இவர் தானே எங்க பாஸ். சார் தப்பிக்கிறேன் சார். திருட்டு வேலையை என்கிட்டயே காட்டுறியா? என்கிட்டயே காட்டுறியா? அவன் புத்திசாலி. என்னையா? உனதான் வா, நீ calling me. உனதாண்டா வாடா. என்ன கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ஐ அம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்சுவலி. நீங்களாம் யாரு? என்னடா இரு துரை, இவங்கெல்லாம் எங்கேந்தியா வந்தாங்க? யார் தகவல் கொடுத்தது? வேற யாரு? நான் தான். இதையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு யார் சொல்றது? நீங்களா? நான் வேற சஸ்பென்ஷன்ல இருக்கேன். நாளையிலிருந்து எனக்கு கிடைக்க போற மரியாதையே வேற. பார்க்க தானே போற. அது இருக்கட்டும் துரை, மேல நீ தான் கண்டுபிடிச்சியா? நீ கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டிய. வாங்கோ மாமா. நல்ல ஒழுக்கமான ஃபேமிலி இங்கே குடியிருந்துச்சு. அதை விரட்டி விட்டுட்டு ஐடியில் வேலை செய்கிறவனுக்கு வாடகைக்கு விட்டா தண்ணி செலவு மிச்சமாகும், நிறைய வாடகை வரும்னு நினைச்சேன். பெண்ணாச்சு. அண்ணே சத்தியமா கொடுத்துறேன். இரு அண்ணே என் மேல நம்பிக்கை இல்லையாண்ணே? அண்ணே அர்ஜுனனுக்கு ஒரு வில்லு, இந்த குமாருக்கு ஒரு சொல்லுண்ணே. அடிங்க. பெரிய அயல் நாட்டு அதிபர் தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களோ? போன வேடா போன் பண்றாரு. ஓகே சார். இவன் என்னடா சொல்றான்? ஐடி கம்பெனில ஸ்டாஃப் ஆன் சார். ஐடி ஓகே சார். வாடாங்க. கேப்ப கேட்டு கிளாஸ கேட்டு அடிங்க. மளிகை கடைக்கு சாம்பிராணி போடுற மாதிரி இருக்க. நீ ஐடி கம்பெனி குடும்பங்கள் இருக்க இடத்துல பேச்சுலர் கூட வேணாம்னு சொல்லல. விடுங்க, ஐடி ப்ரூஃப் வாங்குங்க. என்ன வேலை செய்யறான்னு பாருங்க. வருமானத்துக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான்னு கேளுங்க. எதுவுமே கிடையாது. வர்றவன் கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, பிளாட்டையே நாசம் பண்றது. இதெல்லாம் இவங்க ஒழுங்கா இருந்தாதான் ஒழுங்கா நடக்கும். இல்லைன்னா குட்டிச்சவராகும். பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். அப்படி பிரச்சனைகள் வர்றப்ப அதை முத்த விடாம பிஞ்சிலேயே கிள்ளி எரிஞ்சிடும். என்ன பண்ற தனியா உட்காந்து? போலீஸ் கண்டுக்காதுன்னு பொதுமக்கள் நினைக்கிறது தப்பு. சிங்கம் தூங்கிட்டு இருக்குன்றதுக்காக அது பக்கத்துல போய் விளையாட முடியுமா? முடியாதுல்ல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நான் சஸ்பென்ஷன்ல இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் இருக்க இடத்துலயே அவங்க வாழாட்ட நினைச்சாங்க. விடுவோமா? ஒட்ட நறுக்கிட்டோம்ல. ராப்பகலா கண்முடிச்சு நான் இந்த கும்பலை புடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம். அடப்பாவமே, சின்சியர் ஆபீசர் கூட இந்த மாதிரி பேச மாட்டான்டா. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், பேசாம போலீஸ்ல போட்டுக்கலாம்னு சொல்லி. எங்க நீ அவனை கேட்டா தானே? ஆமா, இதே எங்கடா? அவன் வரமாட்டான். என்ன மச்சான் சொல்ற? நான் முதல்ல சந்தேகப்பட்டது 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இதேவா போய் ஜெயிலில் பார்த்தது. நம்ம கிளம்புனதுக்கப்புறம் துரப்பாண்டி இதே கிட்ட ஏதோ தீவிரமாக விசாரிச்சுட்டு இருந்தான். இதே நம்ம ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஆள் பிளான் போடவே ஆரம்பிச்சிருக்கான். நம்ம என்னைக்கு காசு அடிக்கலான்னு பிளான் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் வந்து நின்னா இதயா. துரப்பாண்டி சொல்லி தான் இதே நம்மளை பார்க்க வந்திருக்காங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. ரேணுகா என்னை கூப்பிட்டு இதயா உன்னோட ஃப்ரெண்டா இல்லை அந்த போலீஸ்காரனோட ஃப்ரெண்டான்னு கேட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லை, பாரில் இதே யார்கிட்டயோ ஃபோனில் பயந்து பேசிகிட்டு இருந்தான். ஃபோனை செக் பண்ணதில் துரப்பாண்டியோட நம்பர். ஹலோ. கூடயே சுற்றிட்டு இருந்த இதேவை ஃபாலோ பண்ணுறதை விட அவனை கூட்டிகிட்டு வந்த துரப்பாண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. கடைசியாக நந்தா கறி மூட்டைன்னு நினச்சி தூக்கிட்டு வந்த மூட்டை பண மூட்டை. குமார் துரப்பாண்டி கொடுத்தது.
பார்த்ததுல ஒத்த சைட் டம்மி நோட்டு. இதே கிட்ட கொடுத்தா அதை எப்படியும் துரப்பாண்டி கிட்ட சேர்த்துருவான்னு அவன்கிட்ட கொடுத்து வச்சேன். துரப்பாண்டியனை காக்கா வாக்கினேன். இழிஞ்சது போ. மொத்தத்தில் டம்மி பணத்துக்காக நம்ம எல்லாரும் அலைஞ்சிருக்கோம். என்னடா அப்ப அந்த கதை இன்னும் முடியலையா? நேத்து ராத்திரி ஒரு பேச்சு, இன்னைக்கு ராத்திரி வேறொரு பேச்சு இல்லைண்ணே. அண்ணே, அர்ஜுனனுக்கு ஒரு வில்லு, குமாருக்கு ஒரு சொல்லு, கொஞ்சம் நம்பண்ணே. என்னண்ணே நீங்க தூங்க விடாம இப்படி பேசின்னு இருந்தேன். நான் என்னண்ணே உங்க லவ்வராண்ணே? சரி சொல்லுண்ணே. ஐடி ஓகே. ஐடி எல்லாருமே இருக்காங்க. ஐடி ஓகே. நோ 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 ஐடி ஓகே. திறந்து இருக்கு. டேய், அது எப்படா பண்ண? என்னைக்கு வேணான்னு இதே கிட்ட சொன்னேனோ அன்னைக்கே அடிச்சிட்டேன். அப்போ மணி எங்கடா? உன் காலு கீழே. ம், வா மணிஜான், வா வா. நான் ஆறுமுகம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்களா இல்லைன்னா நான் இல்ல ஆறுமுகம். யோ, நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணையா இருப்பாயா. நம்ம பசங்க இல்லைன்னா நம்மலாம் இல்லையா. போலாமாடா? ம் ம், வர சொல்றா. ம் வாடா போலாம். போகலாம். மச்சான் ஜாலியா படத்துக்கு போறோம், என்ஜாய் பண்றோம். ஓகேடா சார். இங்க வீடு காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. அங்கேயா? அங்கே தான். தேங்க்யூ. ம். ஹலோ சார். வாங்க சார், உட்காருங்க. இங்க ஏதோ வீடு காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஃபேமிலியா பேச்சுலரா? ஃபேமிலி சார். ஐடி ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? யா ஷுவர். ஆதார் கார்டு தேவைப்படுமே. பரவாயில்லையே, மக்கள் நிறைய மாறிட்டாங்க. ம் லெட்ஸ் கோ. டேய் மச்சான், காலி சம்போடுதுடா, பயமா இருக்குடா. பயப்படாதடா. என்ன மச்சான், என்ன படத்துக்கு போலாம்? ம் நீயே சொல்லு. டேய் மணி, சார். டிவியில் நியூஸ் பார்த்தல? பார்த்தேன் சார். சூப்பரா இருந்தீங்க சார். அப்படியா? தெரியும், பார்த்து நடந்துச்சு. ம் கதை வேற. ஆமா சார். டேய் என்ன ஆமா? இல்ல சும்மா காக்கா பிடிக்கிறியா? பட. டேய் மணி. சார். சார். ஐயோ, மணியாடா நீ? இவனே மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே. எங்க போனாலும் பல்ப் வாங்குறதே பெரிய வேலையா வச்சுட்டு. உஷார்ரா நீ. ஏன் சார்? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாரோ? வாய்ப்பே இல்லையே. ஃப்ளாட்டில் பேப்பர் போட்டு போட்டு ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டேல்ல, நல்லா இருப்படா. போ. வரேன் சார். வாங்கடா போலாம். பட போச்சே. நரி யாரு?